நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். அம்மை வந்தா என்ன பண்றது? அம்மை வந்தவங்களுக்கு தனியா ஒரு வெள்ளை துணி விரிச்சு, அது பக்கத்துலயே வேப்பிலையெல்லாம் வச்சுருங்கங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய சீசன் அம்மை தான் வருது. ஏன்னா, வெயில் அதிகமாயிட்டு இருக்கனால. நம்ம நெறைய மோரு, தண்ணி, இளநீர்லாம் நெறைய நம்ம குளிர்ச்சியான ஐட்டங்களா சாப்பிடணும். கூடவே வேப்பங்குளந்து, மஞ்சளையும் அரைச்சு வெறும் வயித்துல சாப்பிட்லாங்க 3 நாளைக்கு. இது ரொம்பவே நல்லதுங்க. அதில பார்த்தீங்கன்னா, கிருமி நாசினி இருக்கு. அதனால கண்டிப்பா இத நம்ம எடுத்துக்கலாம். இது குளிக்க வைக்கிறதுக்காண்டி இந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. என் பையனுக்கு 7ஆம் நாள் குளிக்க சொல்லியிருந்தாங்க. காலையிலேயே தண்ணிய பிடிச்சு மஞ்சளும், வேப்பிலையும் போட்டு வெயில்ல வச்சுட்டேங்க. இறங்கும் பொழுதுல தாங்க தண்ணி ஊத்தணும். 2 மணிக்கு மேல தான் ஊத்த சொல்லியிருக்காங்க. அதனால நான் 2 மணிக்கு மேல தான் ஊத்துனேன். அதுவும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு அந்த கிழமையில முதல் தண்ணி ஊத்தாதன்னு சொல்லிட்டாங்க. அதையே ஃபாலோ பண்ணிட்டேங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அவனுக்கு வேப்பங்குளந்தையும் அரைச்சு ஒரு வாய் ஊத்தி விட்டுட்டேங்க. இப்ப அவன் கொஞ்சம் நல்லா இருக்கான். ஆனா எனக்கு தாங்க இப்ப கண்ணு வலி வந்துருச்சு. அவனுக்கு என் பெரிய பையனுக்கு இருந்தது, சின்ன பையனுக்கு இப்ப எனக்கு வந்துருச்சுங்க.